ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீட் பார்த்தோம். அதே மாதிரி அவருடைய டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ல எப்படி ஆவரேஜ் ஸ்பீட் அப்ளை பண்ணணும் அதையும் நம்ம பார்த்தாச்சு. சரிங்களா? இப்போ அதை பேஸ் பண்ணி ஒரே ஒரு நியூமரிக்கல் மட்டும் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, பார்க்கலாம் வாங்க. போட பாருங்க. On a 60 kilometer track, a train travels the first 30 kilometer with a uniform speed of 30 kilometer per hour. How fast must the train travel the next 30 kilometer so as to average 40 kilometer per hour for the entire trip? அவ்வளவுதான். ஸோ சம்மில் எப்படி டேட்டா கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை பாருங்க, ட்ராக்கோட லென்த் கொடுத்துருக்காங்க. இதை பாருங்க, இதான் ட்ராக். இங்க போடுறேன், இங்க பாருங்க, ட்ராக்கோட லென்த். அப்ப டோட்டல் லென்த் ஆஃப் எ ட்ராக் 60 கிலோமீட்டர் இங்க இருக்கு. ஓகேவா? இதை நான் பிரிச்சுக்கிட்டேன். இங்க பாருங்க, இந்த பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கலாம். கரெக்டா மிடில் பிங்கிற பாயிண்ட், லாஸ்ட் சின்னு வச்சுக்கிட்டேன். அப்ப இந்த ஏபி அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்கான் பாருங்க. இந்த ஏபிங்கிறது 30 கிலோமீட்டர். கரெக்டா? அதே மாதிரி பிசியும் பாத்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, 30 கிலோமீட்டர் அப்படின்னு இருக்கு. அப்ப ஏபி நான் என்ன போட்டு கொடுத்தேன், S1 சொன்னேன், பிசி S2 சொன்னேன். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இங்க பாருங்க, S1 ஈக்குவல் டு S2 ஈக்குவல் டு எல்லாம் போட்டிருக்காங்க 30 கிலோமீட்டர். அப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ட்ரெயின் டிராவல் பண்ற ரெண்டு இன்டர்வல் பாத்தீங்க, ஏபி, இன்னொரு இன்டர்வல் வந்து பிசி. அந்த டிஸ்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சேமா இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன். ஆனா ஸ்பீடு பாத்தீங்க அப்படின்னா இங்க போற ஸ்பீடு வந்து V1, இங்க போற ஸ்பீடு வந்து V2. அந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா V1 கொடுத்துருக்காங்க எவ்வளோ, therefore given V1 equal to 30 kilometer per hour. அப்புறம் how fast must the train travel the next 30 kilometer? V2 கொடுக்கல, கேட்டிருக்காங்க V2. சோ அப்ப நமக்கு V2 தெரியாது, V2 தான் என்ன பண்ணிருக்காங்க கொஸ்டின்ல கேட்டிருக்காங்களா. அப்புறம் என்ன சார் கொடுத்திருக்காங்க அப்படின்னா so as to average 40 kilometer per hour. அப்படிங்க பாத்தீங்கன்னா ஆவரேஜோட ஸ்பீட் கொடுத்தாச்சு. நம்ம என்ன யூஸ் பண்ணோம், சிம்பிள்ல V பார் போட்டிருந்தேன். கரெக்டா? அப்ப ஆவரேஜ் ஸ்பீட் பாத்தீங்க அப்படின்னா சார் அப்படியே எழுதலாம். இந்த இங்க போடுறேன், இந்த பாருங்க, ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு என்ன போட்டிருந்தேன், V பார் ஈக்குவல் டு என்ன கொடுத்திருக்காங்க 40. ஸோ 40 கிலோமீட்டர் பர் ஹவர் கொடுத்தாச்சு. என்ன கேட்டிருக்காங்க, V2 கேட்டிருக்காங்களா. நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் ஸ்டார்ஸ்ல பாத்தீங்கன்னா, இந்த பாருங்க, ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ரெண்டு சேமா இருந்துச்சு அப்படின்னா இந்த பாருங்க 2 times of V1 into V2 by V1 plus V2. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருந்தேன். சரிங்களா? ஓகே ஓகே. இப்போ இந்த ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா இதுல இங்க பாருங்க 2 அப்படியே இருக்கட்டும். இங்க ஃபார்முலா பாருங்க சார், இங்க எடுத்துக்கலாம். இங்க பாருங்க V பார் கொடுத்துருக்காங்க எவ்வளவு சார்னா 40. இங்க 2 போட்டாச்சு, இன்ட்டு எவ்வளவுமா 30 இன்ட்டு V2 by V1 30 plus V2. இப்போ நம்ம கிராஸ் பண்ணிக்கலாமா? அப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா இதை கிராஸ் பண்ணோம், 30 இந்த பக்கம் வந்துருமா. இங்க பாருங்க 40 இன்ட்டு 30 plus V2 ஈக்குவல் டு என்ன போட்டிருந்தேன், 2 times ஆஃப் என்ன போட்டிருந்தேன் 2 இன்ட்டு 30 இன்ட்டு V2. பாருங்க ஒரு 0 0 கேன்சல் பண்ணிட்டேன். இது 2, இங்க என்ன பண்ணலாம், இது ஒரு 2 அடிச்சாச்சு. கரெக்டா? இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 உள்ள வந்ததுன்னா இங்க பாருங்க 60, 2 உள்ள வந்ததுன்னா பிளஸ் 2 times ஆஃப் V2 should be equal to அங்க என்ன இருக்கு பாத்தீங்கன்னா 3 into V2. கரெக்டா? இந்த V2 இந்த பக்கம் போச்சு அப்படின்னா 60 equal to 3V2 minus 2V2 equal to V2. Therefore ஆன்சர் என்ன, V2 equal to 60 kilometer per hour. ஓகே,